ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலுமேற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். மார்ச் 28 முதல் ஏப்ரல் 3 வரைக்கும். இப்பொழுது ராசிக்குள் செல்லலாமா? மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி. உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் ராசியில் ஆட்சி நிலையில் இருக்கிறார். குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல பணவரவு இருக்கும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். செல்வம் செல்வாக்கு பெருகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த வாரம் சேமமாக இருக்க முடியுமா? மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் தாயினுடைய உடல்நிலையில் தொல்லை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் போய் ராகு அரவம் உட்காந்துச்சுன்னா ஒரு இடமா இருக்குமா, இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ சுகம் கெடும். அதாவது அலைந்து கொண்டே இருப்பீர்கள், ரெஸ்ட் எடுக்க முடியாது. 4ல் ராகு இருந்தால் அதுவும் பூமிகாரங்களுடைய வீட்டில் இருக்கிறதால சொத்து வீடு வாங்க முடியும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா கண் வைத்தியம் கால் வைத்தியம் பார்க்க நேரிடும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆனால் வேலை உங்களுக்கு பிடிக்காமல் போகும். ஏன்னா 10ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 10ல் கேது இருந்தாலே வேலை கிடைக்கும். ஆனால் வேலை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிச்சயமாக இருக்காது. இது ராகுவை பற்றி நம்ம சொல்லக்கூடிய அம்சம். அடுத்தது கேதுன்னா, கேது 10ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறார். இருந்த போதிலும் கேது இருக்கிற இடத்தையும் சுருக்குவாருங்க. செய்து கொண்டிருக்கும் தொழிலை தொடர்ந்து செய்யலாம். ஆனால் மேற்கொண்டு காசு பணத்தை போடாதீங்க. அதாவது விரிவாக்கம் பண்ணாதீங்க. புதிய தொழிலை தொடங்காதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோயில் குளங்களுக்கு சென்று வருவீர்கள். 10ல் உள்ள கேது 12ஆம் வீட்டை பார்ப்பதால் வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு உண்டாகும். தொழிலை தயவு செய்து விரிவுபடுத்த வேண்டாம். அதே நேரத்தில் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு, அதாவது அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனையான ஒரு நிலை குரு பார்க்குது. இருந்தாலும் கடைசி நேரத்தில் தான் அது ஓகே ஆகும். ஆரம்பத்தில் அங்கே கேது இருக்கிறார் இல்லைங்களா? இருந்த போதிலும் உங்களுக்கு பணவரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் இருக்கும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்காது. என்னங்க, குடும்பத்தில் அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவிக்கு ஒற்றுமை இருக்காதுன்னா கணவன் மனைவி தவிர குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் தான் ஒரு மன சஞ்சலம், ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்கிறார். 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவத்தில் சூரியன் புதன் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால இளைய சகோதரம் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடத்து அதிபதி 3ல் இருக்கலாம், ஓகே தான். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இப்பொழுது ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு இருந்தால் உங்களுக்கு அது சாதகமாக தீர்ப்பு வரும். இருந்தாலும் 7.5 சனியும் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். உங்கள் ராசிக்கு சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லுங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமை திரள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. அடுத்தது பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார்.
வரா கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்தை சனி பார்ப்பது நண்பர்கள் கூட விரோதிகளாக மாறுவார்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 10ல் கேது இருந்து குரு பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் தொழில் ரொம்ப ஒரு முறைக்கு 2 முறை தொழிலோ உத்தியோகமோ நல்லா யோசனை பண்ணி நல்லா செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க, சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சிலருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப அமக்கலமாக பண்ணுவாங்க, நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். நீங்கள் சிவனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.